வணக்கம், நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அறியவிருக்கும் 63 நாயன்மார்கள் வரிசையில் 15வது முருகநாயனார். முருகநாயனார் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு நந்தவனம் வைத்து அங்கே மலர்கள் எடுத்து மாலை தொடுத்து இறைவனுக்கு அந்த மலர்களை சூடுகிறார். இதுதான் அவருடைய சிவத்தொண்டாக இருந்தது. எவ்வாறு, எங்கே பிறந்தார், எவ்வாறு இவர் முக்தி நிலை அடைந்தார், இவருடன் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள், என்னையெல்லாம் பணி பண்ணினாங்க, எதனால் நாம் இவரை போற்றுகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸோ முருகநாயனார் திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கிறாங்க. திருப்புகலூர் அந்தனர் குலத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ திருப்புகலூர் எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ளது அப்படின்றாங்க. ஸோ நாகப்பட்டினம் நன்னிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருப்புகலூர். அந்த திருப்புகலூரில் வீற்றிருக்கும் அக்னிபுரீஸ்வர பெருமானிடம் எல்லையற்ற பக்தி பூண்டிருந்தார். விடியற்காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து தூய நந்தவனங்களுக்கு சென்று பூக்களை பறித்து வந்தார். எவ்வளவு சிறப்பான ஒரு பணி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த நந்தவன பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா அதுலேருந்து வர்ற பூக்களை நாம் பராமரிக்கிறோம் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் இந்த தேனீக்கள் இல்லை என்றால் மனித குலமே இல்லை அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தேனீகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி பண்ணிகிட்டு இருக்காங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு பூமியில் தேனீக்கள் ரொம்ப முக்கியம்னு, தேனீகளை நாம் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். அதற்கான பல காரணம் சொல்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை அதை படித்தது எனக்கு ஞாபகம் வருது. இந்த நந்தவனம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக இந்த நந்தவனங்கள் மலர்கள் எல்லாம் இருந்ததுன்னா தான் நமக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அன்றைய நமது சனாதனம் இன்றும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை இன்றும் பலர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன போல் எப்படி சந்தனம் அரைக்கிறது ஒரு பெரிய பணியாக பண்ணுறாங்களோ அன்னைக்கும் இன்றும், அதே மாதிரி இந்த மலர்களை வைத்து பூமாலை செய்கிறது அன்றும் இன்றும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தோன்னா இந்த மலர்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க இன்று சனாதனத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, வேற்று மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டியன்ஸும் சரி, முஸ்லீம்ஸ்லாம் கேரளாவில் சின்ன ஒரு போட் வச்சு இந்த தாமரை பூவை பறித்து அது ஒரு வாழ்வாதாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தியில் படித்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மாலை தொடுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல, இப்படி தான் மயிலாப்பூர் ஒருத்தர் இடத்துல பூ மாலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு நாள் வீடியோ எடுத்தேன். அப்போ கேட்டேன், என்ன பேர், எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ அவர் சொன்னது ஒரு கிறிஸ்தவ பேரை சொன்னார். ஸோ கிறிஸ்தவ பேர் வைத்திருப்பவர் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுக்கோ இல்லை கோயிலை சார்ந்த ஒரு கடையிலையோ அந்த மாட வீதியில் இருக்கிற ஒரு மாலை தொடுக்கும் கடையில் வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படின்னா நிறைய பேர் இந்த மாலை தொடுக்கும் வேலையை பண்ணிகிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சனாதனத்தில் இருந்து இந்த விஷயத்தை வேற்று மதத்துக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சர்ச்சுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க முடியுது, மாதா கோயில்களுக்கு முன்னாலே எல்லாம் வேளாங்கண்ணி மாதா கோயிலும் சரி, எந்த கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியுது. அவங்களும் இந்த மாலையெல்லாம் வச்சு அவங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாலை தொடுத்தல் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு கைங்கரியமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் அந்த காலத்தில் எந்த மாதிரியெல்லாம் பூக்களை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நாங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறை தேடினப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரியான மாலைகள் அப்படின்னு 4 வகை மாலைகளாக தொடுப்பார் அப்படின்றாங்க முருகநாயனார். 4 வகை மாலை: கோட்டுப்பூ, மரக்கிளைகளில் பூக்கும் மலர்கள், உதாரணம் மகிழம்பூ, சண்பகம். கொடிப்பூ, கொடிகளில் பூக்கும் மலர்கள், உதாரணம் முல்லை, மல்லிகை. நீர்ப்பூ, நீர்களில் பூக்கும் நீர்நிலைகளில் பூக்கும் மலர்கள், உதாரணம் தாமரை, அல்லி. நிலப்பூ, நிலத்தில் செடியாக பூக்கும் மலர்கள், உதாரணம் அலரி. இந்த மலர்கள் 4 வகையான மாலைகளுக்கு இம்மலர்களை கொண்டு மாலை, அதுக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு. தொடையல் அப்படின்றாங்க, அப்புறம் கண்ணி அப்படின்றாங்க, பிணையல் என பல வடிவங்களாக அழகாக தொடுத்து திருப்புகலூர் நாதனுக்கு சூட்டி 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய் என்பதை ஓதி நாளும் மகிழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் இது மட்டும்தான் பண்ணினாரா அப்படின்னா கிடையாது. அவர் ஒரு ஆசிரமம் வைத்து சிவனடியார்களுக்கு அங்கே தங்குவதற்கு ஏற்பாடு இல்லாமல் சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலத்தில் தான் திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசு சுவாமிகள், திரு நீலநக்கர், சிறுத்தொண்டர் இவங்க எல்லாருமே அந்த திருப்புகலூருக்கு வந்தப்போ இவரோட மீட் பண்ணி இவங்க இல்லத்திலேயே எழுந்தருளி இவர் அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கிறாரு. இவருடைய அந்த ஆசிரமத்திலையும் தங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய இவர் வாழ்ந்த அந்த காலத்தில் இத்தனை 4 பேர், திருநாவுக்கரசர், திரு ஞானசம்பந்தர், திரு நீலநக்கர், சிறுத்தொண்டர், இவங்க எல்லாருமே இவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடன் நல்ல ஒரு உறவு வச்சுருந்துருக்கிறார் அந்த காலத்தில். அதனால் அந்த திரு ஞான சம்பந்தர் திருமணம், பெருமணம் அப்படின்னு சொல்கிறது, அவர் திருமணம் செய்த பொழுது ஒரு ஜோதி பிழம்பாக வந்தது என்றும், அந்த ஜோதி பிழம்பினில் திரு ஞான சம்பந்தர் உள்ளே சென்றார் என்றும், அந்த திருமண கோலத்துடன் அவரும் திருஞான சம்பந்தரும் அவருடைய மனைவியும் உள்ளே சென்றனர். அதே போல் அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் அந்த ஒளிக்குள் உள்ளே சென்றாங்க. அதுவே முக்தி நிலை அடைந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. திருஞான சம்பந்தருடைய பெருமணம் அப்படின்னு திருமணம் அப்படின்றது பெருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திருமணத்தில் இவர் ஆல்ரெடி இவர் கூட திருஞான சம்பந்தர் கூட நட்புறவாக இருந்ததன் காரணமாக அவருடைய திருமணத்துக்கு செல்கிறார் இவர். அந்த திருமணத்தில், அந்த பெருமணத்தில் இறைவனுடன் ஐக்கியமாகி ஜோதியாகி விடுகிறார். ஸோ இவருடைய விசேஷம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறது, நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து நந்தவனங்களுக்கு சென்று வண்டுகள் தீண்டாத நறுமண மலர்களை பறித்து அதை இறைவனுக்கு சூட்டி வழிபடுவதை தனது முதன்மையாக தொண்டாக கொண்டிருந்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நாமளும் நிறைய பேர் இப்போது கபாலீஸ்வரர் கோயிலெல்லாம் 63 நாயன்மார்கள் டைம்லலாம் இந்த மாலைகளை வைத்து ஜோடனை எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ராக்டாக வச்சு பண்ணுவாங்க. காலையிலேருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து முழிச்சிக்கிட்டு நிறைய பேர் வேலை பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் வீடியோலாம் எடுத்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அற்புதமாக பணி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி தான் இவர் கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணலை, இறைவனுக்கு பண்ணுறதே தனது பணியாக வச்சு பண்ணினார். விடிய காலையில் 4 மணிக்கு முன்னாடியெல்லாம் எழுந்து தேனீகள் தீண்டாதது அதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு அந்த 4 நாயன்மார்கள், திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், திரு நீலநக்கர், அப்புறம் சிறுத்தொண்டர், இந்த 4 நாயன்மார்களுடன் தொடர்பு வச்சு அவங்களெல்லாம் தன்னுடைய இல்லத்தில் எழுந்தருள வச்சு அவங்களுக்கெல்லாம் உபசாரம் பண்ணி விருந்தோம்பல் எல்லாம் பண்ணி இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் பண்ணுற நாயன்மாரை இறைவன் தன்னுள் சேர்த்து கொண்டார். அதை நாம் நினைத்து நாமும் இவரது பக்தியை கொஞ்சமாவது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை நம சிவாய.